இந்த உலகத்தில் அவன் நம்மளை ஏமாற்றிட்டான், இவன் நம்மளை ஏமாற்றிட்டான், கூடயே இருந்தான், கடைசியில் குழி பறிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அது இப்போல்லாம் இல்லை. அதாவது எல்லா வேதங்களிலுமே இருக்குது. இந்து சமயத்திலையாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்லையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டிலையாக இருந்தாலும் சரி, ஆதாம் யாரால் ஏமாற்றப்பட்டானா? ஏவாளால். அது ஆதாமாவது மனுஷன் அப்படின்னு. ஸோ கடவுளாக பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவையே கூட இருந்த யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான். ஸோ அவன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுமே அவனை கூடையே தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். அந்த கூடையே இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தான் தெரியும் நம்மளோட ப்ளஸ் மைனஸு, நம்ம என்ன செய்வோம், என்ன பண்ண மாட்டோம், எங்கே போவோம், எங்கே வருவோன்னு. ஸோ நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை. ஏமாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நடக்குது லைஃப்பில். யாருக்கு தான் நடக்காமலாம் இல்லை, எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி சர்வைவ் ஆகி நம்மளோட இலக்கை அடையிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே டாஸ்க். ஓகே, தேங்க்யூ.